ஊர்லேருந்து வரும்போது ஒரு 3 புடவைய ஆட்டைய போட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக 3மே என்னது கிடையாது. ஒண்ணு வந்து தங்கச்சி இத ரொம்ப நாளா வாங்கி வச்சிருந்தா. ஆல்மோஸ்ட் ஒரு 8 இயர்ஸாவே இந்த சாரி இருக்கு. பிஎஸ்ஆர்ல எடுத்து அவளோட மேரேஜ் அப்போ அவ யூஸ் பண்ணவே இல்ல. சரி எனக்கு இந்த ரெட் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு எடுத்துட்டேன். இந்த பாட்டில் கிரீன் எனக்கு ரொம்ப நாளா வாங்கணும்னு ஆசை. எங்க அம்மாவோட வார்ட்ரோப்ல பார்த்தா ஒரு 3, 4 பாட்டில் கிரீன் சாரி வச்சிருந்தாங்க. இதை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அதையும் எடுத்துட்டேன். இந்த சாரி என்னோட வளைகாப்புக்கு வந்து என்னோட சிஸ்டர் இன் லா கொடுத்தது. எனக்கு இந்த கலர் என்னமோ எனக்கு நல்லா இருக்குமான்னு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனாலே இன்னும் இதை கட்டாமல் வச்சுருக்கேன். எப்படியாவது ஒரு நாள் கட்டினோம் அவங்களும் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அண்ட் வந்து இன்றைக்கி ஊரில் நிறைய தேங்காய் எடுத்துகிட்டு வந்ததால் அதிசயமாக இடியாப்பம் பண்ணேன். அது என்னமோ ஒன்று எவ்வளோ மாவு செஞ்சாலும் எனக்கு அளவே தெரிய மாட்டுது. எண்ணி 6 இடியாப்பம் தான் வந்துச்சு. அதுவும் குட்டி குட்டியாக. ஹஸ்பண்ட் சாப்பிடவே மாட்டேன்னாரு, அவர் சாப்பிட்டுட்டாரு. சின்ன வயசில் அம்மா வந்து இந்த சாம்பார் வச்சாங்கன்னா இந்த மேலே இந்த தண்ணி தெளியும்ல, இதை வந்து தான் எடுத்து ரசம்னு சொல்லி எங்களை ஏமாற்றுவாங்க ஆக்சுவலி. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட். இன்றைக்கி அதுக்கு அந்த மாதிரி இருந்துச்சா அது போட்டு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னே சாப்பிட்டேன். அண்ட் வந்து இந்த பலாக்கொட்டை சாம்பாரில் போட்டால் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு தெரியாது. எங்கள் வீட்டில் நாங்கள் 4 பேரும் அடிச்சுக்குவோம் இதுக்கு. அது என்னவோ எவ்வளோ போட்டாலும் சரி நம்ம தேடும் போது கிடைக்கவே கிடைக்காது. கவிஷ் வந்து சாம்பாரில் எந்த காய் போட்டாலுமே சாப்பிட்ருவான். எங்கள் அம்மா வந்து சாம்பாரில் பாவக்காய் போடுவாங்க. அந்த மாதிரியே போட்டு அவனுக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஊட்டி விட்டாச்சு. எங்கள் வ்ளாக் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்டே வித் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.